வணக்கம் மக்களே. இப்போது நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான குறிப்பு ஒன்று சொல்ல போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த வழியால் நிறைய பேர் ரொம்ப அவதிப்பட்டிருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த இலை பேர் தாங்க கிட்னி ஸ்டோன் இலை. இதுக்கு தமிழில் ரணக்கல்லின்னு பேர். நம்ம கிட்னியில் எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் இந்த இலையை சாப்பிட்டா அப்படியே தூள் தூளாக உடஞ்சி வெளியேற்றிருங்க. அந்த தன்மைக்குடையது இந்த இலை. இது எப்படி சாப்பிட்ணும் தெரியுங்களா? சூரியன் வரத்துக்கு முன்னாடியே இந்த இலையை பறித்து சாப்பிட்றணுங்க. சூரியன் வந்த பிறகு சாப்பிட்டா இந்த இலை பலிக்காது, கிட்னி ஸ்டோனுக்கு சப்போர்ட் பண்ணாதுங்க. சூரியன் எழறதுக்கு முன்னாடியே இந்த இலையை சாப்பிட்டாதான் கிட்னி ஸ்டோனுக்கு ஹெல்ப் பண்ணும். இது எப்படி சாப்பிட்ணும் தெரியுங்களா? காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் இந்த இலையை ஒரு 3 இலையை பறித்து சாப்பிட்டுட்டு உடனே ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிருங்க. உடனே குடிச்சிடணும், தண்ணி குடிக்காமல் இருக்காதீங்க. இந்த இலையை ஒரு 3 இலையை நல்லா பறித்து சாப்பிட்டு தண்ணி குடிச்சிருங்க. காலையில் சாப்பிட்ணுங்க. வெயில் வந்த பிறகு இந்த இலையை சாப்பிட்டோம்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். காலையிலேயே சாப்பிட்டிங்கன்னா இந்த இலை புளியம்பழம் மாதிரி நல்ல புளிப்பு சுவையாக இருக்கும். அந்த புளிப்பு சுவை தான் நம்ம கற்களை உடச்சி வெளியேற்றத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனால் காலையிலே இந்த இலையை பறித்து சாப்பிடுங்க. தொடர்ந்து 9 நாளைக்கு சாப்பிடுங்க. இந்த இலையை நீங்கள் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக பால், தயிர், நான்வெஜ்ஜெல்லாம் அவாய்ட் பண்ணிடணுங்க. அதெல்லாம் நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால்தான் இந்த இலை உங்களுக்கு கிட்னி கல்லை கரைக்கிறதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். நீங்கள் நான்வெஜ்ஜு, பால், டீ, காஃபி எல்லாம் எடுத்துகிட்டு இந்த இலையும் எடுத்துட்டிங்கன்னா சப்போர்ட் பண்ணாதுங்க. இது ஒரு பத்தியம் மாதிரிங்க. காலையில் நீங்கள் இந்த இலையை எடுத்துட்டிங்கன்னா நான்வெஜ்ஜோ, காஃபி, டீ இதெல்லாம் எடுத்துக்கவே கூடாதுங்க. இது ஒரு பத்தியம் மாதிரி, பத்திய இலை மாதிரி. இதை மாதிரி சாப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த கல்லெல்லாம் உடச்சி முழுசாக வெளியே வந்துடுங்க. இந்த இலையை சாப்பிடும்போது நிறைய தண்ணி குடிங்க. காலையில் 3 இலையை சாப்பிடும்போது 1 டம்ளர் தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக எவ்வளோ தண்ணி குடிக்கணுமோ குடிங்க. உங்கள் கல்லெல்லாம் உடஞ்சி தானாக வெளியே வந்துடும். உங்களுக்கே தெரியும் வலி கம்மி ஆயிடுச்சுன்னு. அவ்வளோதான் காய்ஸ். ஓகே, பாய்.